ரமதானுடைய சிறப்பை பெற்றவர்களாக நாம் நோன்பையும் நோற்றவர்களாக இந்த நிமிடம் வரைக்கும் இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது இறைவன் ஏதோ ஒரு வகையில் நமக்கு செய்த தௌஃபீக், உதவிதான். ஆனால் எல்லோருக்கும் தெரியும், ரமதானுடைய காலம் வந்துவிட்டால் நிறைய இபாதத்துகள் செய்ய வேண்டும், நிறைய வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். அதற்கான பல வழிகாட்டல்கள் பள்ளிகளாக, வகுப்புகளாக, இன்னொரு பல ஊடகங்கள் மூலமாக எல்லா இடங்களிலுமே அதை பற்றின சிறப்பு இபாதத்துகள், அந்த மாதத்தை இபாதத் மூலமாக நிரப்ப வேண்டும் என்ற பல வழிகாட்டல்கள் ஆங்காங்கே நடக்கத்தான் செய்கின்றன. ஆனால் ஒரு முக்கியமான அடிப்படை விடயத்தை மறந்தவர்களாக ரமதானுடைய காலத்திலும் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை. அதை நானும் சரி நீங்களும் சரி ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ரமதானை பொறுத்தவரையில் நோன்பு நோற்று முழுக்க காலையிலிருந்து மாலை வரைக்கும் நம்மை கட்டுப்படுத்தி கொண்டு உண்ணாமல் பருகாமல் நமது உணர்வுகளை அடக்கிக் கொண்டு இறைவனுக்காக நான் வழிபடுகிறேன் என்ற பெயரிலே பல இபாதத்துகளை நாம் செய்கிறோம். அல்லாஹு தஆலா அவற்றுக்கு கூலி கொடுக்க போதுமானவன். ஆனால் மனிதன் என்ற அடிப்படையில் தவறுகள் ஏற்படலாம். அதையும் தாண்டி ஆங்காங்கே பிற மனிதர்களோடு நாம் எவ்வாறு நடக்கிறோம், அவர்களோடு நாம் எவ்வாறு புழங்குகிறோம் பழகுகிறோம் என்ற ஒரு அடிப்படை விடயத்திலே நாம் கோட்டை விட்டவர்களாகத்தான் ரமதானுடைய காலத்திலும் இருக்கிறோம். குறைகளை பற்றி பேசுவதாக இருக்கலாம், ஒரு மனிதனுடைய உழைப்பை குறைத்து மதிப்பிடுவதாக இருக்கலாம், இன்னொரு எந்த வகையிலெல்லாம் உள ரீதியாக, செயல் ரீதியாக, வார்த்தை ரீதியாக ஒரு மனிதனை காயப்படுத்த முடியுமோ அதை நாம் ரமதானுடைய காலத்திலும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்சாக் என்பதாக அரபியில் சொல்லுவாங்க. நோன்புண்டா என்னன்னு கேட்டால் அதுக்கு வரைவிலக்கணம் அரபுல இன்சாக் என்று சொல்லி மொழி ரீதியாக சொல்லுவாங்க. அதை நம்ம ஷரியாவுடைய கலையில் வரைவிலக்கணம் என்ற அடிப்படையில் பார்த்தா காலையிலிருந்து மாலை வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் கட்டுப்பாடோடு வாழ்றதுக்கு தான், இறைவனுக்காக நாங்கள் ஒதுக்கி அந்த 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 நேரத்தை கொடுக்கறதுக்கு தான் இன்சாக் என்பதாக, நோன்பு என்பதாக வரைவிலக்கணப்படுத்துவார். ஆனால் இந்த இன்சாக் என்று சொல்லக்கூடிய பகுதி மொழி ரீதியாக நாங்கள் சற்று ஆழமாக சிந்திக்கும் பொழுது நாம் எமது உள்ளத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படை விடயத்தை மறந்து விடுகிறோம். இந்த ரமதான் என்பது நாம் நினைக்கிற மாதிரி நிறைய இபாதத்துகளை மாத்திரம் செஞ்சு அல்லா இடத்துல போய் அனுப்பிட்டு நம்ம ரமதான் முடிஞ்சதுக்கு பிறகு வளமையான பேட்டனுக்கு திரும்புறது அப்படின்ற ஒரு சிந்தனையில் வாழ்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உள்ளத்தை சரியான முறையில் பயிற்சி செய்வதற்காக, உள்ளத்தை சரியான முறையில் பயிற்றுவிப்பதற்காக இறைவனால் வழங்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு மாதம் ரமதான். ஆனால் நாம் அதில் கோட்டை விட்டவர்களாக இருக்கிறோம். ஏற்கனவே ஓதின அல்லது ஏற்கனவே நான் சொன்ன அந்த ஹதீஸின் படி, மன் லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. யார் அசிங்கமான வார்த்தைகள், அசிங்கமான செயற்பாடுகள் இவற்றில் ஈடுபடுகிறாரோ, இந்த வார்த்தையும் செயல்பாடும் ஒரு மனுஷன்ட்டிருந்து வெளியாகணும் என்று சொன்னால் அவனுடைய உள்ளம் நல்லாக இருக்க இல்லைங்கிறது தான் அர்த்தம். கேவலமான உள்ளத்தோடு இருக்கிறவனுக்கு தான் அசிங்கமான வார்த்தையும் அசிங்கமான செயல்பாடும் வெளிப்படும். அது இயல்பு. அப்பேற்பட்ட ஒரு நபரை பொறுத்தவரையில் அவர் உண்ணாம பருகாம இந்த உலகத்தில் நோன்பு முடிக்கிற பேரில் இருக்கிறதுல அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை என்றால் சற்று ஆழமாக நாங்கள் சிந்தித்தோமேயானால் உள ரீதியாக, செயல் ரீதியாக அல்லது சொல் ரீதியாக ஒருவரை நாம் அசிங்கப்படுத்துகிறோம், ஒருவரை நாம் கேவலப்படுத்துகிறோம், ஒருவரை நாம் குறை பேசுகிறோம், ஒருவருக்கு நாம் அநீதி இழைக்கிறோம் என்று சொன்னால், அல்லது ஒருவருடைய உழைப்பை குறைத்து நாம் பப்ளிஷ் பண்றோம், மதிப்பிடுகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக எமது நோன்பு கடமை நீங்கலாம். அதற்குரிய நாம் ஆதரவு வைத்த நன்மைகளும் அதற்குரிய நாம் ஆதரவு வைத்த அந்த சுவனமும் எமக்கு முழுமையாக இந்த நோன்பின் மூலமாக கிடைக்குமா என்றால் நபியருடைய ஹதீஸின் படி எந்த பயனும் இல்லை. அந்த வகையில் அடிப்படை அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இன்றைய ஜும்ஆவிலே அடிப்படை அர்த்தமாக கருத்தாக பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், ஒரு மனிதனை நல்ல முறையில் நடத்த வேண்டும், ஒரு மனிதனுடைய உழைப்பை சரியாக மதிப்பீடு செய்ய வேண்டும், ஒரு மனிதனுடைய உழைப்பை குறைத்து தரைக்குறைவாக வைத்துவிடக்கூடாது, ஒரு மனிதனுடைய நற்பெயரை களங்கம் ஏற்படக்கூடிய அமைப்பிலே செயல்படக்கூடாது, ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை சமூகமயப்படுத்தி கேவலப்படுத்தி அந்த பண்புகளுக்கு மாற்றமான சில விடயங்களை மனிதன் என்ற வகையில் தவறு என்ற அடிப்படையில் அவரை நாம் சமூகத்திலிருந்து ஒதுக்கி கேவலப்படுத்தக்கூடாது. அது ரமதானுடைய காலம் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி பட்டறை. அந்த உள்ளத்தை நாம் அதற்காக கேவலமான அசிங்கமான எண்ணங்களிலிருந்து தூய்மைப்படுத்தி ஒரு தூய்மையான உள்ளத்தோடு வாழ்வதற்கான ஒரு 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 பயிற்சி பாசறையாக இந்த ரமதானை நாம் மாற்ற
முயல வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்க. வெளிப்படையாக தர்ஜமா எடுத்து பார்த்தோம்னா ஒரு விளக்கம் எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதனால் உள்ளக அர்த்தங்களை நாங்கள் பார்க்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆராஃபில், ஷுஅராவில் 3 இடத்துல இந்த வசனம் வருது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா தப்ஹஸுன் நாஸ அஷ்யாஅஹும், மக்களுக்கு அவங்களுக்கான உரிமைகளில் குறைச்சிடாதீங்க, அவங்களுக்கான பொருட்களில் குறைச்சிடாதீங்க என்று சொல்லி ஒரு வெளிப்படையான ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் மூலமாக எங்களுக்கு தரான். இந்த வசனத்தினுடைய பின்னணியை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அளவ நிறுவையில் மோசடி செய்கிற ஒரு குரூப், பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு வகையில் பிழை விடக்கூடிய ஒரு குரூப். இந்த குரூப்பை பார்த்து, இந்த சமுதாயத்தை பார்த்து நபி அவங்க சொல்லக்கூடிய, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய செய்தி, அளவ நிறுவையில் மோசடி செய்யாதீங்க, அது பெரிய ஒரு அது ஒரு பெரிய ஒரு ஒரு டேஞ்சராக வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு வரக்குள்ள தான் இந்த வசனமும் சொல்றாங்க, வலா தப்ஹஸுன் நாஸ அஷ்யாஅஹும், மக்களுக்கு அவர்களுக்கான பொருட்களை குறைத்து விட வேண்டாம். இது ஒரு சர்வதேச விதி. உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் சரி, பொருளாதார ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதற்கான சட்டத்தை வகுக்கிறதுக்கு அந்த நாடு முற்படும். அது இஸ்லாம் முஸ்லீம் நாடாக இருக்கலாம், முஸ்லீம் நாடு அல்லாமல் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அதில் குறிப்பாக ஒரு வியாபாரியும் ஒரு 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 கஸ்டமர், ஒரு நுகர்வோரும் சம்பந்தப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருக்கான விலையை சரியான முறையில் நிர்ணயித்து வியாபாரம் செய்ய வேண்டும் என்பது இந்த வசனம் எனக்கு விதியாக வெளிப்படையாக சொல்கிறது. இந்த அடிப்படையில் நாம் சற்று ஆழமாக புரிந்து கொண்டால், இந்த பிரைஸ் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய விஷயம் உலகத்தில் எல்லா இடத்திலும் வியாபித்து காணப்படும். இந்த பிரைஸ் கண்ட்ரோலுங்கிறது அது கவர்மெண்டால் நியமிக்கப்பட்டு அதை நல்ல பொருளாதார வளத்தோடு அதை பாதுகாத்து கொண்டே இருப்பாங்க. பிரச்சனை வரும்போது அவங்க என்ன செய்வாங்க, இன்வால்வ் ஆகுவாங்க. இது ஒரு சர்வதேச விதியாக இருக்கு. ஆனால் இந்த வசனம் எங்களுக்கு பொருளாதார மேம்பாடு சம்பந்தமாக வெளிப்படையாக சொன்னாலும், இதற்கான தஃப்சீர்களை நாங்கள் கொஞ்சம் படிக்கும் பொழுது, இதனுடைய விளக்கங்களை நாங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கும் பொழுது, அதிலிருந்து எங்களுக்கு வரக்கூடிய செய்தி என்னவென்றால், மக்களுக்கு 2 வகையான உரிமைகள் இருக்குது. அதில் கண்ணுக்கு வழங்கக்கூடிய புலப்படும் உரிமை, அதுதான் பொருளாதாரமாக இருக்கலாம், அல்லது இன்னொரு என்ன, நாங்கள் சொத்துக்களாக இருக்கலாம், அல்லது வாரிசுரிமை சட்டம். இதுல ஏதாவது ஒரு ஆள் குளறுபடி செய்கிறார் என்று சொன்னால் இந்த வசனத்துக்குள்ளதான் அவர் வரார். மக்களுக்கு போக வேண்டிய அந்த விடயத்தில் குறைபாடு செஞ்சவர். இது வெளிப்படையாக ஒரு புலப்படும் உரிமையை பற்றி பேசக்கூடிய ஒரு வசனமாக வெளிப்படையாக தெரியும். ஆனால் உள்ளக ரீதியாக அதை நாங்கள் சற்று ஆழமாக சிந்திக்கும் பொழுது, ஒரு மனிதனுடைய மானம், ஒரு மனிதனுடைய நற்பெயர், ஒரு மனிதனுடைய முயற்சி, சேவை, இந்த சமூகத்துக்கு வழங்கிய பேருபகாரங்கள், இவற்றையெல்லாம் ஒருவர் குறைத்து மதிப்பிடுவதும் இந்த வசனத்துக்குள்ள தான் வரும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் இது வியாபிச்சு காணப்படுது. நம்ம சமுதாயத்தில், நம்ம ஊர்லேயும் நடக்குது. பெரிய ஒரு ஆளாக இருப்பார், பெரிய ஒரு மனுஷனாக இருப்பார், நல்ல சேவை செஞ்ச ஒரு ஆளாக இருப்பார். அவர் ஆலிமாக இருக்கலாம், அவர் அரசியல்வாதியாக இருக்கலாம், அல்லது சமூக ஆர்வலராக இருக்கலாம், ஒரு 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 புத்தக ஆசிரியராக இருக்கலாம், ஒரு சிந்தனைவாதியாக இருக்கலாம். இவரும் மனுஷன் தான், இவர்கிட்டையும் தவறுகள், பிரச்சனைகள் இருக்கும் மனிதன் அடிப்படையில். இப்போ இவர் விடக்கூடிய ஒரு சில தவறுகளை மையமாக வைத்து அவருடைய முழு சேவையையும் அல்லது நற்பெயரை அல்லது நல்ல சிந்தனையை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் ஒருவர் செயல்பட்டால் இது ஒரு வகையான உள நோய். சமூகத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒன்று யாராவது பற்றி ஒரு தவறாக வந்துட்டுண்டா, அது ஏன், எதுக்கு, என்னங்கிறதுலாம் தேவையில்லை, ஒரு ஷேர் பட்டன் அமைத்து விடுறீங்க. இத்தனை பேருக்கு அவர் போகுங்கிறது தெரியாது. அவர் ஃப்ரெண்டு மியூச்சுவல் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொல்லி அது அப்படியோ பரவிக்கிட்டே போகுது. ஆனால் அது உண்மை தன்மை என்ன? உண்மையிலேயே அவர் தவறு செஞ்சிருக்கிறாரா? உண்மையிலேயே தவறு செஞ்சிருக்கட்டுமே, அது இப்படியா கையாளுறது? உடனே அவருடைய பெரிய ஒரு நல்ல பகுதியை மறந்துட்டு சாதாரண ஒரு சில தவறுகள், அல்லது பெரிய தவறுகளாக கூட இருக்கலாம், ஒரு சில தவறை வைத்துவிட்டு அவரை கேவலப்படுத்தக்கூடிய, அவருடைய பெயரை, நல்ல பண்புகளை குறைத்து மதிப்பிடக்கூடிய வகையில் நாம் செயல்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்துக்குள்ள தான் நாங்களும் இருக்கிறோம். எப்படி இந்த வசனம் பொருளாதார மேம்பாட்டை பற்றி தெளிவாக பேசுதோ, அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய புலப்படா உரிமை, அது உளரீதியான அமைப்பு, உணர்வு ரீதியான அமைப்பு, இதில் ஏதாவது ஒரு ஆள் குறைபாடு செய்கிறார்னு சொன்னால் அவர் உள்ளம் சரியில்லைன்னு அர்த்தம், அல்லது அவருக்கு நோய் இருக்குதுன்னு அர்த்தம், அல்லது அவர் சமூகத்தோட தாக்கம் அல்லது இருக்கக்கூடிய சூழலோட தாக்கத்தின் மூலமாக அவர் செய்கிறது சரியா பிழையாங்கிறது தெரியாத அமைப்புக்கு அவர் செய்யக்கூடிய ஒரு வகைக்கு மீறார். இது ஒரு வகையான உளவியல் நோய் என்பதாகத்தான் அறிஞர்கள் அடையாளப்படுத்துகிறார்.
அன்பார்ந்த சகோதரர்களே, சற்று ஆழமாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். என்னன்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு நாங்கள் உணர்வு ரீதியாக, சொல் ரீதியாக, செயல் ரீதியாக இந்த ரமதானுடைய காலத்திலும் அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். விரும்பிய வருத்தோ நானோ நீங்களோ ஏதோ ஒரு அமைப்பில் செய்கிறோம். இப்படியான ஒரு ஆள் ரமதான காலத்தில் அவர் செஞ்ச நன்மைக்கான கூலி கிடைக்குமான்னு கேட்டால் கூலி கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? அதான் நபி அவங்க சொன்னாங்க, من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. புகாரியில் வரக்கூடிய செய்தி, கேவலமான அசிங்கமான சொல்லுல செயல்ல பிறண்டு வரக்கூடியவங்களை பொறுத்தவரையில் அவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நோன்பு வச்சாலும், எவ்வளவுதான் அவங்க குடிக்காம உண்ணாம பருகாம இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு அதில் எந்த தேவையும் அந்த அடியான் அல்லாஹ் இடத்துல கணக்கெடுக்கப்படாத ஒரு ஆள். அப்படின்னு அன்புக்குரிய சகோதரர்களே, ரொம்ப ஆழமாக புரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், அது யாராக இருந்தாலும் சரி, அவர் எந்த பெரிய ஒரு சமூக ஒரு நல்ல ஒரு நலன் விரும்பியாக இருந்தாலும் சரி, அவர் விடக்கூடிய ஒரு சில தவறு, ஏன் நம்ம வீட்டில் கூட, நம்ம குடும்பத்தில் கூட நம்ம பிள்ளைகள் தவறு விடலாம், அல்லது நம்ம வாப்பா தகப்பன்மார்கள் தவறு விடலாம், அல்லது மனைவி தவறு விடலாம். தவறுடைய அளவும் இருக்குது, தவறை விமர்சிக்க வேண்டிய தேவையும் இருக்குது. அது எப்படி நெறிமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது நமக்கு தெரியாது. ஏன்னா நாம் ஒரு வகையான ஒரு கல்ச்சருக்குள்ள பிளெண்ட் ஆகி அப்படியே நாம மறைஞ்சு போறோம். எப்படி விமர்சனம் பண்றது, அவரோட தவறை எப்படி சுட்டி காட்டுறது, இது யாரு தகமையானால் இது எங்க கொண்டு போய் சேர்க்கணும், இதெல்லாம் தெரியாது. உலகத்தில் உள்ள எல்லாரும் எப்படி நினைச்சிட்டாங்கன்னு சொன்னா, ஃபேஸ்புக் இருக்குதா, அல்லது யூடியூப் இருக்குதா, அல்லது ஏதோ சமூக வலைத்தளங்கள் அவர்கிட்ட யூஸ்ல இருக்குதா, அவர் யாரு, ஒரு ஜேர்னலிஸ்ட், அவரோட பார்வையில் அவர் ஒரு பத்திரிகையாளர், அப்படி இல்லாட்டா அவர் ஒரு சமூகத்துக்கு ஒரு மீடியா பேசனாக மாறிடும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஜேர்னலிசம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு அமானிதம், பெரிய ஒரு தொழில், பெரிய ஒரு மகத்தான சேவை. இந்த ஜேர்னலிசம்ங்கிறது பெரிய ஒரு கலை. அதை சரிவர நெறிமுறை, அந்த நெறியோட படிக்கணும், அந்த நெறியோட அதை நாங்கள் படித்து நடைமுறைப்படுத்துறதுக்குரிய சில ட்ரைனிங் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கட்டங்களை தாண்டி தான் பெரும் பெரும் ஜேர்னலிஸ்டுகள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பண்பு நீதி, நியாயம். நம்ம முஸ்லிம் சமூகத்துக்கு மிக மிக முக்கியமான பண்பு நீதி, நியாயம். அதெல்லாம் தூக்கி பின்னுக்க வச்சுட்டு, அதெல்லாம் தூக்கி நாங்கள் முதுகுக்கு பின்னால் போட்டுட்டு எப்படி பார்க்குறோம்னு சொன்னால், எங்கிட்ட ஃபோன் இருக்குதா, நான் ஒரு மீடியா பேசுகிறேன், ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதா ரெக்கார்ட் பண்ணுறது ஃபேஸ்புக்கில் ஏற்றுது, ஏதாவது ஒரு அசம்பாவிதமாக ரெக்கார்ட் பண்ணுறது, நல்லதோ கெட்டதோ சந்தோஷமோ துன்பமோ இன்பமோ பிரச்சனையோ ஃபித்னாவோ ஒன்றும் விளங்குறது இல்லை, உடனே ரெக்கார்ட் பண்ணுறாங்க, உடனே ஏற்றுறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இது மிக மிக கேவலமான செயல். அதுவும் இந்த ரமதானுடைய காலத்திலும் நடக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அல்லாஹ்வோடு தொடர்பு ஏற்படுத்த வேண்டிய இந்த மாதத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா, ஷைத்தானுடைய அடிவரடிகளாக இந்த உலகத்தில் வாழக்கூடியவங்களுடைய செயல்பாடு நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். விட்டு வச்சுட்டு போன அந்த ஆக்கள் இருந்துக்கிண்டு அந்த உள்ளம் கேவலமான அசிங்கமான வடு படிஞ்சதால அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரியான மனிதர்களை பற்றின கேவலமான விஷயங்களை ஒரு வகையில் அவர் தவறு செஞ்சிருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம், அதுக்குரிய முறை தெரியாமல் அப்படியோ ஷேர் பண்ணி அப்படியோ மக்கள் மயப்படுத்தி அந்த நபரை இன்னும் பாவம் செய்யக்கூடிய அமைப்பில் தூண்டுறாங்க. அந்த நபரை இன்னும் சமூகத்திலிருந்து ஒதுக்கி அவர் ஒரு வகையான விரக்தி நிலைக்கு போறாரு. அதனால தான் நம்ம ஊரில் ஒற்றுமைங்கிறது குறையும். ஒரு ஆள் ஒரு பிள்ளையை செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அவரை போட்டு நாசமாக்கி ஒதுக்கிடுது. அப்புறம் அவர் நிறைய சேவை செஞ்சிருப்பார், இவங்களுக்கெல்லாம் சேவை செஞ்சு என்ன பையன் ஒரு ஸ்டேட்டுக்கு போய்த்து அவரை ஒதுங்கி அவர் என்ன தவற சந்தர்ப்ப சூழ்நிலையால் செஞ்சாரோ அந்த தவறை சர்வசாதாரணமாக செய்வார். ஏன் இந்த சமூகத்துக்கு என்னத்தை செஞ்சாலும் பயனில்லைங்கிற ஒரு நிலைக்கு அவர் போயிடுறார், ஆளாகிறார். ஒரு சேவையை ஒரு சமூகத்துக்கு செய்கிற ஒரு நலனை அது யாராக இருந்தாலும் முன்னெடுத்துட்டு வராங்கன்னா தயவு செஞ்சு அதை நீங்கள் மோட்டிவேட் பண்ணி இன்னும் நீங்கள் மேற்கூட்டும், அதற்கான வழிகளை சொல்லிக் கொடுக்கணும், தெரிஞ்சு கொடுக்கணும். சமூகத்தில் நிறைய, குறிப்பாக நம்ம புத்தக சமூகத்தில் நிறைய பகுதிகள் சீர் செய்யப்பட வேண்டிய நிலை இருக்குது. நிறைய ஒற்றுமையின் பக்கம் சேர வேண்டிய ஒரு தேவை இருக்குது. கொள்கை ரீதியாக, ஜமாத் ரீதியாக, அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, குடும்ப ரீதியாக பல ஒரு சில பிரச்சனைகளை போட்டுட்டு பெரும் பலனை அப்படியோ கைவிட்டுட்டு நாங்கள் வாயை பார்த்து கொள்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இதை நாங்கள் சற்று ஆழமாக சிந்தித்து மனிதர்களுடைய மதிப்பீட்டை சரியாக செய்யக்கூடியவர்களாக, எப்படி நாங்கள் ஒரு கடைக்கு போய் அது ஒரு பெட்ரோல் பங்குக்கு போய் ஒரு பெட்ரோல் அடிக்கக்குள்ள நாங்கள் சரியாக மீட்டர் ஓடுதா, சரியான லிட்டர் கிடைக்குதா, சரியாக அமௌண்ட் அடிச்சிக்கிறாங்கிறது பார்க்கணும். எப்படி நாங்கள் ஒரு சாமான் கடைக்கு போய்த்து சாமான் வாங்கக்குள்ள தராசு சரியா இருக்குதா, ஊசி சரியா இருக்குதா, டிஜிட்டல் தராசுனா எண்கள் சரியா இருக்குதான்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும். ஆனால் நாங்கள் ஒரு ஆளை மதிப்பீடு செய்யக்குள்ள எங்களோட உள்ளம் ஏன் கோணலாக போகுது, தராசு அங்கே சரியா இருக்குதாங்கிறதாக நாங்கள் வெளிப்படையாக பார்க்குறோம். நம்மளோட பொருளாதாரம் பாதிக்கப்படக்கூடாது, நமக்கு கிடைக்கிற இது கிடைக்கணும், நம்ம வயிற்றுல அடிச்சிடக்கூடாது யாருன்னு சொல்லி நாங்கள் சரியா அதை லிமிட்டை பார்க்குறோம். ஆனால் ஒருவருடைய மதிப்பீடு, ஒருவருடைய நன்மதிப்பை நாம் செய்யும் பொழுது ஏன் நம்மட உள்ள தராசு ரொம்ப கோணல் மாணலாக இருக்குதுங்கிறத நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும்.
அந்த சகோதரர்கள், இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் தான் நீங்கள் வாழ போறீங்க, நான் வாழ போறேன். நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை வேற. உலகத்தில் நம்ம உலகம்தான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருந்தால் அதில் பயன் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த உலக மாயைகளை நீங்க சிக்கிறீங்கன்னா நிச்சயமாக அடுத்தவங்களுடைய ஜுஹூதுகளை, முயற்சிகளை, அடுத்தவங்களுடைய அந்த திட்டங்களை நீங்க குறைச்சி தான் மதிப்பிட்டு கொண்டிருப்பீங்க. பல காரணம் இருக்குது, அதெல்லாம் சொல்றதுக்கு நிறைய டைம் வேணும். ஏன் இந்த மாதிரியான ஒரு உளநோய் வருதுன்னு சொன்னால் அதுக்குரிய நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்கள், காரணங்களை நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். ஆனால் புரிய வேண்டிய விடயம் என்னவென்றால், எப்படி பொருளாதார ரீதியாக குறைபாடு செய்யறது ஹராம், அதை விட படு பயங்கரமான ஹராம் ஒரு மனிதனை கேவலப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது, ஒரு மனிதனுடைய சேவையை குறைச்சி மதிப்பிடுறது. அது யாராக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப கேவலமான ஒரு செயல். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு அழகிய நிகழ்வு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குமோ தெரியாது. தெரிஞ்சிருந்தால் அதை நாங்கள் மீட்டி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இந்த மாதிரி சமூகத்தில் பெரும் பெரும் தலைகள் தவறு விட்டார், சாதாரண ஆளும் தவறு விட்டார், நபியவங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்குதுங்கிறத நாங்கள் பார்க்கணும், படிக்கணும். நபியவங்க எந்த அளவுக்கு அந்த தவறு செஞ்ச நபரோட இருந்திருக்கிறாங்க, அவரை எப்படி பார்த்திருக்கிறாங்க, அவங்க என்ன கண் கொண்டு அந்த நபரை நடத்திருக்கிறாங்கிறத நாங்கள் பார்க்கணும், படிக்கணும். எங்களுக்கு தான் டைம் இல்லை, தொழுகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு டைம் எடுத்துகிட்டு வரோம். அப்போ எங்கே படிக்கிறது, தேடுறது? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வசனங்கள் எல்லாமே, நபியுடைய வழிகாட்டல்கள் எல்லாமே நம்மளோட சமூகத்தை நெறிப்படுத்துறதுக்கானது. இபாதத்து ஒரு 20% தான் இருக்கும் குர்ஆன்ல. மிச்சம் 80% ஒரு சமூகத்தினுடைய எழுச்சியை மையமாக வச்சு தான் வழிகாட்டல் இருக்குது. நீங்க எங்க வேண்டாலும் பார்க்கலாம், நீங்க எங்க வேண்டாம். இபாதத்து சார்ந்த விடயங்கள் ரொம்ப 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 குறைவு. நபியருடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் பார்த்தாலும் ரொம்ப 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 குறைவு. அப்ப மிச்சம் 80% நமக்கு கிடைக்கக்கூடிய வழிகாட்டல் என்ன? ஒரு சமூகம் நிம்மதியான, செழுமையான, பொருளாதார ரீதியாக, பண்பாடு ரீதியாக வளர்ந்த ஒரு சமூகமாக இருக்கணுங்கிறது தான் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இருக்கு. அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஹாத்திப் பின் அபி பல்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர் ஒரு தவறு செஞ்சிருவார். சாதாரண தவறு இல்லை, ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது ஒரு பாதுகாப்பு அமைச்சுக்கு அச்சுறுத்தலாக வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு தவறு, சாதாரண தவறு இல்லை, ரொம்ப பெரிய ஒரு தவறு அவர் செய்கிறாரு. அந்த தவறை நபியவங்க எப்படி கையாண்டாங்கிறது எங்களுக்கு ஒரு பூரிப்பையும் ஆச்சரியத்தையும் தரும். அன்பார்ந்த சகோதரர்களே, எனக்கு கொஞ்சம் முன்னுக்கு அந்த சம்பவத்துக்கு முன்னுக்கு ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். நபியவங்க உம்ராவுக்கு சஹாபாக்களோட மதீனாவில் இருந்து வருவாங்க. மக்காவில் குறைஷிகள் குஃபார்கள் இருப்பாங்க, விடமாட்டாங்க, தடுப்பாங்க. 1008 பிரச்சனை ஒரே போகிறது. உடனடியாக ஹுதைபியாவுக்கு வராங்க. அங்கே ஒரு உடன்படிக்கை நடக்குது, அதாவது அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது. அதில் ஒப்பந்தம் 10 வருஷத்துக்கு செய்கிறாங்க. நாங்கள் வருவோம், நம்ம பாட்டில் மதீனாவில் இருந்து சஹாபாக்கள் எல்லாமே வருவோம், வந்து உம்ராவை ஹஜ்ஜு கிரியைகளை செய்வோம், போவோம். நீங்கள் எந்த பிரச்சனையும் போடக்கூடாது, நீங்களும் மதீனா பக்கம் வரலாம், உங்களோட வியாபார நோக்கங்களை சரியாக செஞ்சு கொள்ளலாம், நாங்கள் எந்த தடையும் தர மாட்டோம். இந்த உடன்படிக்கை 10 வருஷத்துக்கு போட்டுட்டு போகலாம். குறைஷிகள் மக்காவில் இருக்கிறாங்க, குறைஷி குஃபார்கள். அந்த குறைஷி கபீலாவை, கோத்திரத்தை சாராத சமூகமும் அந்த மக்காவில் இருக்கிறாங்க. ஹுசா இருக்குது, பக்ர் இருக்குது, இவங்கெல்லாம் குறைஷி, அசல் குறைஷி இல்லை. இப்போ இந்த 2 சமூகமும் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க? நம்ம மக்காவில் இருக்கிறவங்க, அதில் ஹுசாகான்னு சொல்ற சமூகம், அதில் முஸ்லீம் இருக்குது, காஃபிரும் இருக்குது. உடனே ரசூலுல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்யறாங்க? அவங்களோட இதை காட்டுறாங்க, நாங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆதரவு கொடுக்குறோம் இந்த விஷயத்தில் சொல்லி. அந்த உடன்படிக்கை சரியாகுது. ஆனால் இவங்க யாருக்கு சப்போர்ட்டாக மாறுறாங்கன்னா, இந்த சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக செயல்படக்கூடிய இந்த ஹுசாகான்னு சொல்றவங்க காஃபிர்களாக இருந்தாலும் நபியவங்களின் பக்கம் அவங்களுடைய அந்த ஆதரவு இருந்துச்சு. பக்ர்னு சொல்லக்கூடிய சமூகம், குறைஷி குஃபார்களோட இருக்கக்கூடிய சமூகம், அவங்களோட ஆதரவை குறைஷிகளுக்கு காட்டுறாங்க. இது ஒரு 2 வருஷம் போகுது. 2 வருஷத்துக்கு பிறகு பழைய பகையை தீர்க்கிறதுக்கு பக்ர்னு சொல்லக்கூடிய அந்த குறைஷிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சமூகம் ஹுசான்னு சொல்லக்கூடிய அந்த சமூகத்தை தாக்குறதுக்கு முன்னால ஆயுத பலமாக இருக்கலாம், இன்னும் மனித வளமாக இருக்கலாம், எல்லாத்தையும் குறைஷிகள் கேட்டு இருக்கிறாங்க. குறைஷிகள் சொல்றாங்க, எக்ரிமெண்ட் பண்ணியாச்சு, எந்த பிரச்சனையும் போடக்கூடாது, ஆளை விட்டுருங்கன்னு சொல்லி ஒதுங்குறாங்க. இல்லை, நீ தேவை, எனக்கு தேவைன்னு சொல்லி கரைச்சி பண்ணி கஷ்டப்படுத்தி அவங்கள்ட்ட இருந்த ஆள் பலத்தையும் ஆயுத பலத்தையும் எடுத்துட்டு ஹுசா டீமை கொண்டு போய் அப்படியே என்ன செய்யறாங்க? கொள்றாங்க. ஏன்னா அது பழைய பகையை தீர்க்கிற பேரில் செஞ்ச வேலை. அதில் இந்த ஒரு ஆள் சாலிம் பின் நினைக்கிறேன், அவர் உடனே மதீனாவுக்கு தன்னுடைய ஒட்டகத்தை எடுத்துட்டு ஸ்பீடாக, எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகணுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக போனாங்க. போய்த்து ரசூல்லாட்ட விஷயத்த சொல்கிறாங்க. ரசூல்லா உடனே சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் யுத்தத்துக்கு தயாராகுங்க. ஏன்னா அவங்க உடன்படிக்கையை உடைச்சிட்டாங்க.
நீங்க யுத்தத்துக்கு தயாராகுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. சஹாபாக்களுக்கே தெரியாது யாரோட யுத்தம் செய்யணும்னு சொல்லி, யாரோட நாங்க போர் புரியணுங்கிறது சஹாபாக்களுக்கே தெரியாது. அபூபக்கர், உமர், உஸ்மான் யாருக்குமே தெரியாது ரலியல்லாஹு அன்ஹும். யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலையில ஒரு சீக்ரெட் மெஷினாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திட்டத்தை திட்டாங்க. ஃபத்ஹு மக்கான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்குரிய முன் ஆயத்தம் தான் அது. மக்கா வெற்றி அதுக்குரிய முன்னாயத்தம் தான் அது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு போனதுக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபிதான், மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபிதான் ஹாத்திப் பின் அபி பல்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. இவர் என்ன செய்யறாருடா, உடனே ஒரு லெட்டர், இவர வரலாறு வேற, இவருக்கு பல சிறப்புகள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. இந்த சஹாபி பொறுத்தவரையில நல்ல சொல்வளமிக்கவர், நல்ல இந்த லிட்ரேச்சர் அப்படி அவருக்கு ஆரம்பிக்க. அவர் ஒரு கடித ரீதியான தொடர்புகளை இவர் பயன்படுத்துவாங்க ரசூலுல்லாஹ். இப்ப இவர் ஒரு கடிதம் எழுதுறாரு, யாருக்கு? குறைஷிகளுக்கு எழுதுறாரு. யாருக்குமே தெரியாம ஒரு சீக்ரெட் லெட்டர் எழுதுறாரு. எழுதி அனுப்புறாரு. எப்படி? குறைஷிகளை கவனமாகிறீங்க, ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்கு ரெடி ஆகுறாங்க, பெரும்பாலும் நான் நினைக்கிறது உங்களோடைய தான் இருக்கும். இன்னொன்னையும் சொல்றேன், அவங்க வந்தாங்கன்னா நீங்க தாக்கு பிடிக்க மாட்டீங்க, ஆனாலும் கவனமாயிருங்க என்று சொல்லி அந்த லெட்டரை ஒரு பெண்ணை வாடகை பிடித்து அந்த பெண்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. இது ஒரு வகையான ஒரு பாதுகாப்பை அச்சுறுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு. அவரோட நோக்கம் என்னங்கிறது நாங்கள் பின்னால் பார்ப்போம். ஆனால் வெளிப்படையாக பார்க்கும்பொழுது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு சமூக பாதுகாப்பை அச்சுறுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு. பெரிய சொல்ல போனால் மரண தண்டனை அளவுக்கான ஒரு 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 தவறு. நாம் செய்கிற சாதாரண தவறை காட்டிலும் பெரிய ஒரு தவறு ஒரு சஹாபி செய்கிறார். அப்போ லெட்டர் போகுது. சொல்லப்போனால் அந்த ரவுதா அல் ஹாக்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அந்த பெண்மணி போய்கிட்டு இருக்கிறார். அந்த பெண்மணியை வாடகை பிடிச்சு அனுப்புகிறாங்க மக்காவுக்கு, குறைஷிகளுக்கு ரெடி ஆகிடுங்கன்னு சொல்லி. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வருது, இப்படி தான் நடந்திருக்குது, நீங்கள் அவசரமாக அவங்கள தடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நபி உடனே சொல்றாங்க, அந்த இடத்துக்கு போங்க, அங்கே ஒரு ஆள் இருக்குது, பிடிச்சி அந்த லெட்டரை பறிச்சுட்டு வாங்க. இது புகாரியில், அபூதாவுதில், திருமிதியில், சஹீஹான கிரந்தங்களில் பல இடங்களில் பதிவாகின ஒரு சம்பவம். உடனே இந்த ரெண்டு பேருமே ரலியல்லாஹு அன்ஹுமா உடனே அந்த பெண்ணை வழிமறிச்சு, நீ உள்ளுக்க இருக்கக்கூடிய அந்த லெட்டரை எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவள் இல்லைன்னு சொல்கிறான். திரும்ப திரும்ப கேட்டு கஷ்டப்படுத்தி இவளுக்கு விளங்கிட்டு விட்டா மறிச்சுட்டே போயிடுவாங்கன்னு சொல்லி, உடுப்பை கூட கழட்டி நாங்கள் பார்ப்போம்னு சொல்லி அச்சுறுத்தல் பண்ணுறாங்க, பயங்காட்டுறாங்க. உடனே அவள் திறக்கிற அப்போ கூட லெட்டர் வழங்கல. உண்மையிலேயே அவளுக்கு லெட்டர் என்ன இருக்குதுங்கிறதும் தெரியாது. உடனே பார்க்க ஒரு கூந்தல் உள்ளுக்க சரியாக சொருவி ரோல் பண்ணி வச்சிருக்கிறா, அதை அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க. அந்த கடிதத்தை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. சஹாபாக்கள் சன்னிதானத்தில் ரசூலுல்லாஹ் அந்த கடிதத்தை அவங்களோட வாசிக்கிற டீம்கிட்ட கொடுத்து வாசிக்க சொல்கிறாங்க. அப்போ இந்த நான் சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் ஒரு கவனமாக இருங்க, உங்கள்கிட்ட தான் பெரும்பாலும் ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு இருக்கிறாங்க, ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலை, ஆனால் நீங்களும் அவங்க வந்தாங்கன்னா தாக்கு பிடிக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கையாக அனுப்புகிறாங்க. உடனே சஹாபாக்களுடைய முகமெல்லாம் மாறி அவர் பிடிச்ச என்ன செய்யணுன்ற ஒரு ஒரு சூழலுக்கு அவங்க வராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, விட்டுங்க, நான் கழுத்தை வெட்டுறேன், தஅனியன் அத்ரிப உனுகா, என்னை விட்டுருங்க, நான் வெட்டுறேன், மரண தண்டனை கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இருங்க முதலாவது என்ன பிரச்சனை பார்க்கணும். உடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மாதா யா ஹாத்திப் பின் அபி பல்தா சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்ட பொழுது அவர் சொல்ற கருத்து என்னன்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு நியாயம் இருக்குது, அந்த நியாயத்தை நீங்க கேளுங்க. என்ன விஷயம்னு சொன்னாங்க, இருக்கக்கூடிய முழு சஹாபாக்கள் உங்களுக்கு முன்னால் இருக்கிறாங்க, இவங்களுக்கு எல்லாரும் அவங்களோட குடும்ப குறைஷிலே, அதாவது மக்காவிலையும் இருக்கிறாங்க. அந்த மக்காவில் இருக்கக்கூடிய அந்த இவங்களுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பா குறைஷிகளே இருக்கிறாங்க. நான் குறைஷிகளை சார்ந்தவன் அல்ல, என் குடும்பமும் மக்காவில் இருக்குது. அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும்னு சொன்ன, எப்படி ஹுஸாஆவை வெட்டி கொண்டாங்களோ அந்த மாதிரி என் குடும்பத்தையும் வெட்டுவாங்க யார சொல்லலாம். இதை நான் தடுக்கிறதுக்கு சின்ன ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். வெறுமனே இஸ்லாத்தை நான் மறுத்தவனாக, முர்த்தத்தாக, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடாதவனாக, மக்காவிலே அடந்தேறக்கூடிய அந்த ஷிர்க்குக்கு சாதகமானவனாக நான் இந்த கடிதத்தை எழுதவில்லை யா ரசூலல்லாஹ். இருந்தாலும் நான் செய்தது தவறு, இந்த தவறை நான் ஏன் செய்தேன், என் குடும்பத்தை பாதுகாக்க என்று அந்த ஹாத்திப் பின் அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஸதககும், அவர் உண்மைதான் சொல்லியிருக்கிறார், ஒரு உண்மைதான் சொல்லியிருக்கிறார். முழு சஹாபாக்களும் அந்த சஹாபியை பார்த்த கண்ணோட்டம் வேறு, நபி அவர்கள் பார்த்த அந்த கண்ணோட்டம் வேறு. பெரும் ஒரு அதாவது ஒரு பாதுகாப்புக்கே அச்சுறுத்தல் வரக்கூடிய பெரிய ஒரு ஒரு தவறை செய்யும் பொழுது அந்த உண்மையிலே அது போயிருந்தால் அவர்களும் எவ்வளவு அழகாக ரெடியாக இருப்பார்கள், தயாராக இருப்பார்கள். அப்பேற்பட்ட அந்த சூழ்நிலை இந்த சஹாபி தடுக்கப்பட்ட அந்த கடிதம் பிடிக்கப்பட்டாலும் கூட அது பெரிய ஒரு தவறாக சஹாபாக்கள் பார்த்து அவரை கொல்ல முயலும் போது நபி அவர்கள், விடுங்கள், அவர் செய்தது தவறாக இருக்கலாம், ஆனால் மற்றும் ஒன்றை அங்கே ஞாபகப்படுத்தினார்கள். அதுதான் இந்த ஜும்ஆவுடைய கருத்தும் கூட. இவர் யாரு தெரியுமா? கது ஷஹித பத்ரா,
பத்ர் யுத்தத்தில் கலந்து. பத்ர் யுத்தங்கிறதுக்குரிய முன்னாயுத்தங்களை நீங்கள் படிக்கணும். அது எப்பேற்பட்ட சூழ்நிலை, அதுக்கு ஒரு ஆள் பேர் கொடுக்குறாருன்னா அவரோட ஈமான் ஸ்ட்ராங் எந்த அளவுக்கு இருக்கணும். நான் அல்லாஹு தஆலா பத்ர் வாசிகளை பார்த்து அல்லாஹ் சர்டிஃபை பண்ண ஆட்கள். எப்படி? பத்ர் வாசிகளே நீங்கள் எது வேண்டாலும் செஞ்சு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு மன்னிப்பு தந்துக்கிட்டு இருப்பேன், தந்துட்டேன்னு சொல்லி அல்லாஹு தஆலா சர்டிஃபை பண்ண ஒரு சமூகம் தான் பத்ரில் கலந்து கொண்ட அந்த சஹாபாக்கள். அப்பேற்பட்ட ஒரு ஆள் தான் இவர். இந்த பத்ருடைய விஷயம் நாங்கள் முன்னால கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா தான் அந்த பத்ருடைய ஸ்ட்ராங் ஈமான் கொண்ட அந்த சஹாபாக்கள் எப்பேற்பட்டவர்கள் எங்களுக்கு தெரியும். அப்படின்னு அர்த்தம் எது வேணாலும் செய்யலாம், அவங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும், அதாவது அர்த்தம் அல்ல. ஏன் பத்ரில் சஹாபாக்கள் கலந்து கொண்டாங்க, பின்னால் தவறு செஞ்சு அவங்களுக்கு ஹத் நிறைவேற்றப்படவில்லையாண்டா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அவனை சுருக்கம் என்ன, அவங்க எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் பெரும் தவற வேண்டும் என்று செய்யக்கூடியவர்களோ அல்லது சமூகத்தை குழப்ப வேண்டும் என்று பாடுபடக்கூடியவர்களோ அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஆதாரம் பிடிக்கிற தன்மையை பாருங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர் யாரு? பத்ர்ல கலந்து கொண்டால் இவர் ஈமானுடைய அந்த அந்த அளவு யாருக்காவது சொல்லலுமான்னு கேட்டா ஏறாது. அந்த அளவுக்கு மிக பிரமாண்டமான ஈமான் கொண்டவர்கள் அவர்கள். அப்பேற்பட்டவர் இந்த வேலையை செய்யறாரு சொன்னது உண்மை. அவர் தவறு தான் செய்திருக்கிறார், அவரை மன்னிக்கப்பட வேண்டும். ஏன்னா அடுத்த சஹாபாக்கள் யோசிக்கிறது அது சாதாரண விஷயம் தான். இந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சுட்டு வந்து மன்னிப்பு கேட்பாங்களே, அதனால நம்ம இவரை முடிச்சிருவோம். முடிச்சா அந்த தண்டனை பின்ன உள்ள ஆட்களுக்கு வந்து ஒரு படிப்பினையாக மாறும்னு சொல்லி புரிஞ்சுக்கிடுவான். என் அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல தான் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு ஆள் ஒரு தவறு செஞ்சிட்டாருண்டா, சாதாரண தவறு செஞ்சாலே நாங்கள் விட மாட்டேங்கிறோம். அவரை போட்டு நாசமாக்கி கேவலப்படுத்தி சமூகத்தில் ஒரு வகையா ஒதுக்கி அவர் இன்னும் தவறு செய்ய வைக்கிறது தான் நம்மளோட மென்டாலிட்டி. ஒரு வகையான உளவியல் நோய், ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஆனால் ரசூலுல்லாஹ் இது எப்படி பார்த்தாங்க, சஹாபாக்களுக்கு எப்படி படிச்சு கொடுத்தாங்கன்னா, அவர் மிகப்பெரிய ஒரு தவறை செஞ்சு முற்படுத்திக்கிறார். ஒரு சமூகத்தை பாதுகாப்ப வச்சுக்கொள்றதுக்குரிய செயல்பாட்டு திட்டத்தில் இவர் அதை குளறுபடி செய்யறதுக்கான ஒரு வேலையை செஞ்சிருக்கிறார். ஆனால் அப்பேற்பட்ட ஆளை நபி அவங்க என்ன செஞ்சாங்க? மன்னிச்சாங்க. அவருடைய சிறப்பை அந்த சமுதாயத்தில் கண் முன்னால கொண்டு வந்தாங்க. ஒரு ஆள் தவறு செய்யலாம், மனுஷன் நானோ நீங்களோ பெரும் தவறு கூட செய்யலாம். மனுஷன் சஹாபாக்களுக்கே நிகழும் போது மனிதர்கள் அடிப்படையிலே நாங்கள்லாம் யார்? நானோ நீங்களோ தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் அந்த தவறை வச்சு இந்த ரமதானுடைய காலத்திலும் கூட அதை பகிரங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவருடைய நன்மதிப்பை குறைத்து மதிப்பிடக்கூடிய அமைப்பிலே நாம் இந்த சமூகத்தில் வலம் வந்தால் நிச்சயமாக எங்களை மாதிரி கேவலமான ஆள் இல்லை. இந்த வசனம் சொல்லக்கூடிய அடிப்படை யதார்த்தமும் தத்துவமும் அதுதான். பொருளாதார மேம்பாடு மட்டுமல்ல, ஒரு பண்பாட்டு மேம்பாடும் ஒரு சமூகத்துக்கு மிக 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 முக்கியமானது. இப்போ சமூக மேம்பாடு எந்த அளவுக்கு மிக முக்கியமானது என்றால், பொருளாதாரம் வளர வேண்டும் என்றால் சமூகம் நல்ல பண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இமாம் தாஹிர் பின் ஆஷூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனத்துக்கு கீழால விளக்கம் சொல்லும் பொழுது சொல்றாங்க, எப்படி ஒரு செழுமையான சமூகம் பொருளாதாரத்தை சரியாக கட்டி எழுப்பினா ஒரு செழுமையான சமூகம் உருவாகுமோ, இதே மாதிரி பண்பாடு ரீதியாக நாங்க நல்ல பண்புகளை சமூகத்தில் கட்டி எழுப்பினால் பண்பாடு மிக்க ஒரு சமூகமாக அது மேலும் தொடர்பு படுத்துறாங்க. ஒரு சமூகத்துல பண்பாடு மிக்க ஒரு எழுச்சி இல்லைன்னு சொன்னா நிச்சயமாக பொருளாதார மேம்பாடும் குளறுபடையாக தான் இருக்கு, ஒரு முறையா இருக்கு. ஏன்னா மக்களையே அவன் மனுஷனை மதிக்காம அவனை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு 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 தன்மையில் இருக்கும் பொழுது எப்படி பொருளாதார ரீதியாக சரியாக நடக்க முடியும்? ஈமான்ல குறைபாடு இருக்கக்கூட அவன் எப்படி நீங்க உலகளாவிய ரீதியில பொருளாதார மேம்பாடு நாடுகளை நீங்க பார்க்கலாம். அவங்க ஏதோ பண்பாடு ரீதியாக கூட ஒரு சில பிறழ்வுகள் இருந்தாலும் சில நல்ல விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்குது. நாங்க அதை படிக்க வேண்டிய நடைமுறைப்படுத்த வேண்டியவர்கள் நாம். வகையை படிக்கிறவங்க நாங்க. எங்கள்கிட்ட அந்த பண்பாடு இல்லை, நாணயம் இல்லை, நம்பிக்கை இல்லை, பொய், களவு. இது ஒரு சில சமூகத்தில் இஸ்லாமியர்களாக இல்லாவிட்டாலும் அவர்களிடத்தில் இருக்கிறது. சில செழுமைகளை நீங்க பார்க்குறீங்க. ஒரு சில விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, சமூகத்தை நாசமாக்குற சில பண்பாடுகள் இருக்குது. ஆனால் மிக முக்கியமான சில பண்புகள் அவங்க சரியா நடக்கிறாங்க. ஆனால் நாங்க வகையை படிக்கிறவங்க, வகையை சுமந்தவங்க எந்த அளவுக்கு ஒரு பண்பாடு மிக்க சமூகமாக வாழ்றோங்கிறத உள்ளத்தை பார்த்து நாங்களே எங்களுக்கு கேட்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். என்ன அன்புக்குரிய சகோதரர்களே, ரமதானுடைய காலம் நாம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாதத்தில் இருக்கிறோம். இபாதத்துகள் செய்யணும், நல்ல வழிபாடுகள் அல்லாஹுக்கு கொடுக்கணும், தொழுவணும், கியாம், சியாம், நோன்பு, இறை வணக்கங்கள், சதகாக்கள், தான தர்மங்கள் கட்டாயம் செய்யணும். ரசூலுல்லாஹ் அடிக்கிற காற்றை விட வேகமாக சதகா சொல்லிக் கொண்டிருந்தாங்க. பல நல்ல காரியங்கள் செய்யணும், மாற்றமில்லை. ஆனால் நீங்கள் இவ்வளவு நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருந்தும் உள ரீதியாக நீங்கள் பாதிக்கப்பட்டவராக இருந்தால், கேவலமான உள்ளம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் செய்கிற நன்மைகளுக்கு எந்த பயனும் இல்லாமல் போயிடும். அது நாம சற்று ஆழமாக புரிஞ்சு கொள்ளணும். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தெளிவான
விளக்கங்களையும் அறிவையும் தருவானாக. குறிப்பாக நாம் இந்த சமூகத்தில் வாழும் பொழுது ஒரு மனிதனை நல்ல முறையில் மதிப்பீடு செய்யக்கூடிய தன்மையோடு நடக்கக்கூடிய சமுதாயமாக, மனிதனாக